அனைவருக்கும் வணக்கம். சைடில் தெரியுது பார்த்தீங்களா, இந்த மாதிரியான இமேஜஸ் எல்லாம் ஃப்ரீயாக நம்ம எப்படி எடுத்து யூஸ் பண்ணலாம் காப்பிரைட் வராமல். ஸோ நான் இந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். என்னுடைய சேனல் மானிடைஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த ப்ரூஃபும் நான் காட்டுறேன். ஸோ இப்போ இந்த மாதிரியான இமேஜஸ் எல்லாம் கேன்வா ஆப்பில் எடுக்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி மானிட்டைசேஷன் எப்படி அப்ளை பண்ணுவது அப்படின்னு உங்களுக்கு தெரியலனா அதுக்கும் வீடியோ இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் வியூஸ் இதெல்லாம் ஏன் குறையுது, ஏன் வரமாட்டிருக்கு, ஏன் வியூஸ் போகலை, ஸோ ஏன் மானிட்டைசேஷன் ஆகலை, இது போல் பல கேள்விக்கு இந்த சேனலில் விடை இருக்குது. நீங்கள் மானிட்டைஸ் ஆகணும்னா யூடியூப் ரூல்ஸை தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அந்த ரூல்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீயூஸ்டு கண்டென்ட், ரிப்பீட்டட் கண்டென்ட், டிசப்டிவ் ப்ராக்டிஸ், இதை பற்றியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன், அந்த வீடியோவும் பாருங்கள். இப்போ நம்ம கேன்வா ஆப்புக்குள்ளே போயிட்டு ஃப்ரீயாக எப்படி காப்பிரைட் இல்லாமல் இமேஜ் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ பார்த்தீங்கன்னா கேன்வா ஆப்பை தான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஆப்பில் தம்ப்நெயில் ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு லோகோ, கம்யூனிட்டி போஸ்ட், பேனர் இது எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். இதை பற்றியெல்லாம் நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். இப்போ காப்பிரைட் இல்லாத இமேஜை ரொம்ப ஈஸியா ரொம்ப அட்ராக்டிவா நம்ம எடுத்துக்கலாம். ஏஐ யூஸ் பண்ணி தான் எடுக்க போறோம். இருந்தாலுமே யாருமே யூஸ் பண்ணாத இமேஜை எடுக்க போறோம். ஸோ அது எப்படின்னா இங்க பாருங்க, மேக் மீ அன் இமேஜ் அப்படின்னு இருக்கு. இதை நீங்க டச் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு தேவையான வேர்டை நீங்க யூஸ் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா நான் யூஸ் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா குட் யூடியூப் விசஸ் பேக் யூடியூப் சேனல் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது எந்த மாதிரியான இமேஜை கலெக்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு தேவையான உங்க கற்பனைக்கு ஏற்ற இப்ப பாத்தீங்கன்னா நிறைய இமேஜ், இந்த புலிமலை மயில், அது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மயிலுக்குள்ள சிங்கம், அந்த மாதிரி 2 இமேஜ் கலந்து வருது பாத்தீங்களா. அந்த மாதிரி கூட நீங்க டிஸ்கிரிப்ஷனை எழுதி இந்த இடத்துல கிரியேட் பண்ணிக்கலாம். வேற லெவல்ல வரும். இப்ப நான் ஆல்ரெடி சில இமேஜை கிரியேட் பண்ணிருக்கேன், அதையும் காட்டுறேன். இப்ப இந்த வேர்டை கொடுத்துருக்கேன், இதுக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, இந்த இடத்துல நீங்க 16:9 வீடியோக்காக இமேஜ் கிரியேட் பண்றீங்களா, இல்ல 9:16 நீங்க மாத்தி கூட வச்சுக்கலாம். இங்க இருக்கு பாருங்க. சோ இத்தனை ஆஸ்பெக்ட் ரேஷியோ இருக்கு, நீங்க எது வேணா வச்சுக்கலாம். சோ நான் லாங் வீடியோக்கே வச்சுக்கிறேன். ஸ்மார்ட் இங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கு, இதை நீங்க டச் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா இங்க நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த டைப்ல எந்த டைப்ல உங்களுக்கு இமேஜ் ஜென்ரேட் ஆகணும்னு நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வேணுமா, ஸ்கெட்ச் மாதிரி வேணுமா, நெக்ஸ்ட் சினிமேட்டிக் மாதிரி வேணுமா, கிரியேட்டிவா வேணுமா, எந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பாத்தீங்கன்னா மைக்ரோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு, இதை நான் லாஸ்டா சொல்றேன். இப்ப நான் இதை கிரியேட் பண்ணிக்கிறேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, என்ன ஜென்ரேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஜென்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு தேவையான இமேஜ் வந்துருச்சு. ரொம்ப அழகா வந்திருக்கு பாருங்க. சோ நீங்க இந்த இமேஜ் எல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் வராது. பிகாஸ் ஏன் பாத்தீங்கன்னா இது உங்கள் கிரியேட்டிவிட்டி ஏற்ற மாதிரி நீங்க ஜென்ரேட் பண்றீங்க. அப்படியே நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஏதாவது நீங்க சின்னதா இதை மினிமைஸ் பண்ணியோ, ஒரு சேஃப்காக தான் சொல்றேன், நீங்க அப்படியே யூஸ் பண்ணாலும் பிரச்சனை வராது. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சேஃப் வேணும்னா நீங்க சின்னதா மினிமைஸ் பண்ணி, இல்லைன்னா வேற ஏதாவது சின்ன சின்ன நம்ம போட்டோ எடிட்டிங் மாதிரி பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, இந்த இடத்துல நான் நிறைய இமேஜ் ஜெனரேட் பண்ணியிருக்கேன். இங்க பாருங்க, சிக்கன் கிரேவி, நெக்ஸ்ட் இன்சைடு பிக்கஸ்ட் எக். சோ இது என்னுடைய கற்பனை. நீங்க எந்த மாதிரி வேணா இந்த இடத்துல எழுதிக்கலாம், அழகா ஜெனரேட் ஆகி கொடுத்துரும். இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு, முட்டைக்குள்ள சிக்கன் கிரேவி. சோ வேற லெவல்ல இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சைக்கிள் இன்சைடு சில்ட்ரன், இந்த மாதிரியும் நான் ஜெனரேட் பண்ணேன். எவ்வளவு அழகா இமேஜ் வந்திருக்குன்னு பாருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கோழி குழம்புக்குள்ள இன்சைடு ஆப்பிள், இது என்னுடைய கற்பனை தான். நீங்க இன்சைடு மேங்கோ, இன்சைடு பைனாப்பிள் அந்த மாதிரி கூட கொடுத்துக்கலாம். உடனே நீங்க கொடுத்து பாருங்க, அழகா இமேஜ் ஜெனரேட் ஆகும். ஸோ எவ்வளவு அழகா ஜெனரேட் ஆயிருக்குன்னு பாருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கோழி குழம்பு உள்ள பெரிய முட்டை, உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்ல நீங்க எழுதிக்கலாம். இப்ப பாருங்க எவ்வளவு அழகா கோழிக்குழம்பு, அதுக்கு மேல பெரிய முட்டை. ஸோ நெக்ஸ்ட் நிறைய இங்க நான் ஜெனரேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஐ இன்சைடு எக்,
ஒரு கண்ணுக்குள்ள ஒரு முட்டை இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் கேட்டிருந்தேன். ஸோ வந்து ஜஸ்ட் ஒரு இமேஜ் தான். ஸோ கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணி நீங்க இமேஜை கலெக்ட் பண்ணிக்கங்க. ஒருவேளை இந்த இமேஜ் வேணும்னா இந்த இடத்துல டவுன்லோட் பண்ணிக்கங்க, இல்ல எடிட் பண்ணணும்னா இந்த இடத்துல எடிட் பண்ணிக்கங்க. அகைன் நான் கொஞ்சம் கீழே தள்ளிக்கிறேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட்லயே ஒரு விஷயம் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். இதை நீங்க டச் பண்ணுங்க. டச் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா உங்களுடைய இமேஜை வச்சு ஜென்ரேட் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கூடிய சீக்கிரத்துல இந்த ஆப் வந்து கொடுக்க போகுதா, அதை தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒருவேளை இந்த இமேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்து உங்களுடைய ஸ்டோரி டெல்லிங் இல்லைன்னா உங்களுக்கு அதிகமா தேவைப்பட்டால் இந்த இடத்துல அப்கிரேடு கொடுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் மை ஃப்ரீ ட்ரையல்னு இருக்கு, இதை கொடுங்க. அகைன் இந்த இடத்துல ரீசார்ஜ் பேக் இருக்கு, நீங்க ரீசார்ஜ் பண்ணிக்கங்க. இங்க பாத்தீங்கன்னா மந்த்லி இருக்கு, இது மொபைல் வச்சிருக்கீங்க பாத்தீங்களா, அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். 120 தான். ஆனால் சிஸ்டம் கம்ப்யூட்டர் அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்றீங்க பாத்தீங்களா, அவங்க இந்த பேக்கேஜ் போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த மாதிரி தான் இமேஜை எடுக்கணும். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இமேஜை போடும்போது நார்மலான வேர்ட்ஸ் போடாதீங்க, உமன் அப்படின்னு போடாதீங்க. ஏன்னா எல்லாருமே காமனாக உமன் அந்த இடத்துல போட்டு சர்ச் பண்ணியிருப்பாங்க. ஏஐ வந்து ஒரே மாதிரியே ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். உமன் போட்டுட்டு உங்கள் கற்பனைக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேர்ட்ஸை பக்கத்தில் கொடுங்க. ஏன்னா எல்லாருமே இதெல்லாம் காமன் வேர்ட்ஸ். உமன், கேர்ள், பாய், ஹவுஸ் இதெல்லாம் காமன் வேர்ட்ஸ், எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ட்ரிக்கை கண்டிப்பாக உங்களுக்கு யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் உமன் ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னா கூட வில்லேஜ் கேர்ள், வில்லேஜ் வித் ரொம்ப லோன்லியாக இருக்கிற கேர்ள் வேணுமா, இல்லை ஹாப்பினஸ்ஸாக இருக்கிற கேர்ள் வேணுமா, இல்லை வந்து ரொம்ப சேடாக இருக்கிற கேர்ள் வேணுமா, சோகமா. ஸோ அந்த மாதிரி உங்கள் கற்பனைக்கு ஏற்ற மாதிரி மிக்ஸ் மேட்சாக இருக்கணும். ஸோ மிங்கலாக இருக்கணும். அந்த வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு நீங்கள் அப்படி சர்ச் பண்ணுங்கள். இதில் இருக்கிற நன்மை தீமை ரெண்டுமே சொல்லிட்டேன், நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். மட்டும் இல்லை, எவ்ரி வீடியோவில் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டவுட்டை வீடியோவாக க்ரியேட் பண்ணப்படுது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சேனலை வச்சு டீப்பாக டைட்டில் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நான் அந்த சேனலுக்கு மட்டும் சொல்லலை, உங்கள் எல்லாருக்குமே தான் சொல்கிறேன். டைட்டில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த டைட்டில் எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு இப்போ நான் இந்த சொல்ல போகிற வீடியோவில் பாருங்கள். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுடைய வியூஸ் இன்க்ரீஸ் பண்ண ஒரு சேனலை எடுத்து வச்சு ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல போறேன். அது என்னன்னா இவங்களுடைய வீடியோஸை நம்ம செக் பண்ணவும், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாப்புலரை டச் பண்ணவும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ மட்டும் 50K வியூஸ் போயிருக்கு. சோ மத்த எதுவுமே அந்த அளவுக்கு போகல. சோ அந்த சிஸ்டர் என்கிட்ட கேட்டாங்க, இது எல்லாமே நீங்க கவனிக்கணும், தயவு செஞ்சு இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நான் வால்யூமை மியூட் பண்ணிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா இங்க நல்லா பாருங்க, ருஃபீனா ஃப்ளோரேட்டா பிளாக்ஸ் அப்படின்னு இருக்கு. சோ இவங்க 4 மாசத்துக்கு முன்னாடி என்ன வீடியோ போட்டிருக்காங்கன்னா, டெய்லி ஹேர் மணி, தினமும் நீங்களும் பணம் சம்பாதிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா இந்த டைட்டிலே ரெகுலரா பணம் சம்பாதிப்பது எப்படி மக்கள் கிட்ட ஒரு கியூரியாசிட்டியை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா மக்கள் பணம் அப்படின்னாவே பார்ப்பாங்க. பிகாஸ் எவ்ரி டே எவ்ரி மினிட்ஸ் எல்லாருமே பணத்துக்காக தான் இந்த வேர்ல்டுல கஷ்டப்பட்டுட்டு இருக்கும். சோ அதனால இவங்க இந்த டைட்டிலை யூஸ் பண்ணிருக்காங்க. சோ டைட்டிலை யூஸ் பண்ணது மட்டும் இல்ல, இவங்களுடைய தமிழ்லையும் டைட்டிலை யூஸ் பண்ணிருக்காங்க. அகைன் நான் இதை ஓபன் பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு தொழிலை பத்தி அவங்க சொல்லியிருக்காங்க. சோ கண்டிப்பா இது பெண்கள் யாராவது பார்த்திருந்தாங்கன்னா நம்மளும் அந்த தொழிலை பண்ணலாம், வீட்டுல இருந்து யாராவது பண்ணலாம், இந்த மாதிரி பர்பஸான வீடியோ போடணும். சோ கண்டிப்பா இங்க பாத்தீங்கன்னா அவங்க இந்த வீடியோக்கு கமெண்ட்ஸும் வந்திருக்கு, 462 லைக்ஸும் வந்திருக்கு. சோ கண்டிப்பா யோசிச்சு பாருங்க, இது உங்களுக்காக வரல, நீங்க வச்ச டைட்டில் தம்ப்நெயில், அந்த டைட்டில் இருக்கிற வேர்ட்ஸ் பணம் மக்களுக்கு தேவையானதை நீங்க கொடுத்திருக்கீங்க. டெய்லி ஹேர்ன் மணி, தினைக்கும் நீங்க சம்பாதிக்கலாம்ன்ற ஒரு மோட்டிவேட்டா கொடுத்திருக்கீங்க. சோ இந்த மாதிரி மக்களை நீங்க மோட்டிவேட்டா வீடியோ போடணும். சோ பணம் ரிலேட்டடா எந்த வீடியோ போட்டாலும் நல்ல வர்த்து தான். சோ
நீங்க இந்த மாதிரி பேக்கேஜ் வீடியோ போட்டிருக்கீங்க பாத்தீங்களா, வேற ஏதாவது சிறு தொழில் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க போடலாம். சோ மக்களே, உங்களுடைய பாப்புலர் வீடியோ செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு அதுக்கேத்த மாதிரி நீங்க வீடியோ போடுங்க. ஆல்மோஸ்ட் ஒரு உண்மையை சொல்லணும்னா, பணத்து சம்பந்தப்பட்ட வீடியோ போட்டா டாப்ல போகும். சோ தம்ப்நெயில் டைட்டில்ல மட்டும் நீங்க கொடுத்துட்டு உள்ள ஒரு விஷயத்தையும் சொல்லலைன்னா அது பாத்தீங்கன்னா மிஸ்லீடிங் கண்டென்ட், அதாவது ஒரு பொய்யான விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைட்டிலை நீங்கள் இப்படி தான் வைக்கணும். ஸோ நான் போடுற ஒவ்வொரு வீடியோலுமே யாராவது ஒருத்தருடைய சேனலை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த எக்ஸ்பிளைன் அவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே தான். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா 3 மாசத்துல மானிடைஸ் வாங்கியாச்சு. ஸோ நான் ஏன் அடிக்கடிக்கு சொல்கிறேன்னா, சில பேருக்கு நம்ம சேனலில் நிறைய விஷயங்கள் இருந்தாலுமே சேனல் சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டை வச்சு நிறைய பேர் பார்க்க மாட்டிருக்கீங்க. சப்ஸ்கிரைபர் கவுண்ட் ஒரு விஷயமும் கிடையாது. ஏன்னா காசு இருந்தால் வாங்கலாம், ஆனால் வீடியோடைய உண்மை நிலை புரிதல், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, நெக்ஸ்ட் A to Z தெளிவாக சொல்லி கொடுக்கறது எல்லாராலுமே முடியாது. சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டை மட்டும் நீங்கள் பார்க்காதீங்க, வீடியோவுடைய உண்மையை பாருங்கள். உங்களுடைய டவுட் ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்கள். அடுத்தடுத்த நாளைக்கு ஒரு விஷயம் வருது. இப்போ சைடில் தெரியுது பாருங்கள், இது ரெண்டுமே நான் தான். ஸோ இது எப்படி நம்ம ஃப்ரீயாக ஏஐ மூலமாக இந்த மாதிரி கிரியேட் பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நாளைக்கு அடுத்த வீடியோவில் நீங்கள் வெயிட் பண்ணி கண்டிப்பாக பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த லைவ் பற்றி ஃபுல் டவுட்ஸ் கிளியர், அதாவது லைவ் எப்படி போடணும், வாட்சஸ் வருமா, எல்லா வீடியோவும் இருக்குது. அப்கமிங் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ மானிடைசேஷன் ஆகிடுச்சுன்னா ப்ராப்பராக பண்ணணும். ஸோ நீங்கள் மானிடைசேஷன் ஆகிடுச்சு, நான் எது வேணால் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகிடும். அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா டைலர் பிசி என்டர்டைன்மெண்ட், இந்த சேனல் தான் 60,000 சப்ஸ்கிரைபர் கிட்ட இருக்காங்க. ஆனால் மானிடைசேஷன் ஆயிடுச்சு, சில தவறுகள் பண்ணியிருக்காங்க, ரீயூஸ்டு கண்டென்ட் வந்துடுச்சு. ஸோ இவங்க சேனலில் கூட போயிட்டு நீங்கள் செக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, ரீயூஸ்டு கண்டென்ட், ரிப்பீட் கண்டென்ட், டிசப்டிவ் ப்ராக்டிஸ், இதை பற்றியெல்லாம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வீடியோ இருக்கு, கண்டிப்பாக போயிட்டு பாருங்க. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் யூடியூப்ல நான் வீடியோ போட எனக்கு ட்ரெஸ் கோடு பிரச்சனையாக இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. கண்டிப்பாக மகிழ் டெக்ஸ் இந்த சேனல்ல இருந்து நான் 3 டாப் வாங்கினேன், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஸோ பிகினர்ஸாக நீங்கள் உள்ளே வரும்போது உங்களுக்கு ட்ரெஸ் கோடு, அதாவது என்கிட்ட நிறைய ட்ரெஸ் இல்லை, ஹையஸ்டாக காஸ்டிங் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இவங்க கிட்ட நீங்க கேட்டு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சா மட்டும் வாங்குங்க, நான் கம்பல் பண்ணல. நான் வாங்கியிருக்கேன், காஸ்ட் கம்மியா இருக்கு, எனக்கு மெட்டீரியல் பிடிச்சிருக்கு. நீங்க வேணா சாம்பிளுக்கு ஒன்று ஆர்டர் பண்ணிட்டு நீங்க வாங்கி பாருங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். நான் உங்களை போஸ்ட் பண்ண கிடையாது. பிடிச்சா வாங்குங்க, சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய கமெண்ட்டை பதிவு பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல சந்திக்கலாம். அது மட்டும் இல்லை, இது போன்ற டேக்கு டே இன்ஃபர்மேஷனான வீடியோ உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக உங்களுடைய டவுட்டையும் கிளியர் பண்ணணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனி கைண்ட் ஆஃப் டவுட் யூடியூப் பற்றி மட்டும் கண்டிப்பாக நீங்கள் கேட்டிங்கன்னா நான் ஆன்சர் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.